ஹாய் ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஸோ நர்சிங் பார்த்திங்கன்னா வந்து பிஹெச்யூ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஸோ ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 10 டேஸில் வந்து உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் 2026. ஸோ ஒன் பை ஒன் எலிஜிபிலிட்டி என்ன, வேகன்சி எவ்வளோ இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, சேலரி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இதை ஒன் பை ஒன்னாக லைனாக பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 300+ வேக்கன்சிஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் குரூப் பி. ஓகேங்களா? ஸோ என்னென்ன உங்களுக்கு இருக்க போகுதுன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்டு ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்திங்கன்னா 19 ஜனவரி 2026. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 2026. ஓகேங்களா? ஜனவரி 30, 31. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் முடிச்சோம், இல்லை பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகனைஸ் இன்ஸ்டியூட் ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு இருக்குன்னா ஜிஎன்எம் முடிச்சிருந்தால் அவங்களுக்கு மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 50 bedded ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? வேறு நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு என்ன திங்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது. அகெயின் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சிலில். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு 30 to 35 ஏஜ். வித் ரிலாக்ஸேஷன் ஒரு சில கேட்டரிஸ் கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன கிளியராக போடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு என்ன கேட்டகரி என்னன்றதும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்டர்சர்வ்டுக்குலாம் வந்து 500 to 1000 rupees. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸம்ப்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன சேலரி ஃபார் பிஹெச்சி நர்சிங் ஆஃபீஸர் சேலரி 2026 என்ன பார்க்கலாம். ஸோ இது பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா வந்து 7th பே கமிஷனில் வரும். லெவல் 7 ஆஃப் பே மேட்ரிக்ஸ் வரும். ஸ்பே வந்து 44,900 to 1,42,000. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெவி சேலரி தான். இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ சேலரி வருன்றது வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்களா, அலவன்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்களா பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அலவன்சஸ் நர்சிங் ஆஃபீஸர் என்டைல் டு டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், நர்சிங் அலவன்ஸ் as per யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், கவரிங் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% உங்களுக்கு நர்சிங் கோர் நர்சிங் சப்ஜெக்ட்ஸும், ஸோ 20% வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? நான் ட்ரேட் சப்ஜெக்ட்ஸ் வரும், which மீன்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், அதர் திங்ஸ்லாம் உங்களுக்கு. ஸோ ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? குவாலிஃபையிங் ஸ்டேஜ் டு அக்சஸ் ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பாஸ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், வேலிடேஷன் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒன்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனல் த்ரூ ஆகிடுச்சுன்னா ஜாபில் உங்களுக்கு இண்டக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிலேட்டட் டு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி நர்சிங் ஆஃபீஸர் குரூப் பி ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் 10 டேஸில் வரப்போகுது. ஸோ இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டினால நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதான் குவாலிஃபிகேஷன், விச் மீன்ஸ் நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சுட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் 50 bedded ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். வேறஸ் நீங்கள் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கும் போது இல்லை போஸ்ட் நர்சிங் கூட டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 19. ஸோ இது எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வீடியோஸ் போகிறோம். ஸோ நீங்கள் நர்சிங் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் லைக் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மாதிரி இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டினால அவங்களுக்கு நல்ல சேலரி, நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் பார்த்திங்கன்னா இதுக்கான கோச்சிங் கிளாஸஸ் நமக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜனவரி 1 நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 15th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதர் திங்ஸ் அவங்களுக்கு இது எக்ஸாம் பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் டேரக்ட்லி கால் டு அஸ் அகாடமி நம்பர் அண்ட் ஆஸ்க் அதர் டீட்டெயில்ஸ். ஸோ அகெயின் நிறைய 2026 நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பெஷலி ஃபார் நர்சிங், ஃபார் டிஎம்எல்டி முடித்தவங்களுக்கு, அகெயின் ஃபார் ஃபார்மசிஸ்ட் நிறைய வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இட் வில் பி வெரி ஈஸி டு கிளியர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே ஒரு ப்ராப்பர் பிளானோட, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட, வாட் டு ஸ்டடி, வென் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, ஸோ விச் மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ, ஹவு டு ரீகால் த கான்செப்ட்ஸ், ஹவு டு ப்ராக்டிஸ் த எம்சிக்யூஸ், ஹவு டு ப்ராக்டிஸ் த பிஒய்க்யூஸ்,
what are all the things we need to follow, how to formulate the timetable, how to formulate timetable for revision. இது மாதிரி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணி படிக்கும் போது நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஸோ அகெயின் இது நம்மளுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், நம்ம ஒன்லி எய்ம்ஸ் நார்செட் ஆர்ஆர்பி மட்டும் தான் அப்ளை பண்ண அப்படின்னு இருக்காதீங்க. ஸோ எந்த நர்சிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எது வந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு 500 to 1000 தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ பட் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது தான் வந்து இட் வில் பி குட் ஃபார் யூ டு ப்ராக்டிஸ் அண்ட் கெட் குட் நாலேஜ் அபவுட் த எக்ஸாம். அண்ட் நமக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அகைன் நம்ம 19th அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஹவு டு அப்ளை, வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு get before applying for this post, what are certificates you need to have, what are the other things you need to fill. ஸோ அப்படின்றத லைன் பை லைனாக நம்ம நோட்டிஃபிகேஷன் போது பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஸ்மால் அவேர்னஸ் வீடியோ ரிகார்டிங் இது மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஆஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சர்ன். ஸோ நிறைய இது மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் வர எக்ஸாம், விச் மீன்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வர எக்ஸாம் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இது அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, விச் மீன்ஸ் அட்மிஷன் ஃபார்மில் QR கோட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான கிளாஸஸ் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. So all the very best for all the candidates who are going to apply for the nursing post in 2026. Okay, thank you very much and wish you happy Pongal.